ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல நேசிக்கிறீங்க. ஒரு சில பேர் ஆலயத்துக்கு போக முடியலாம் கூட, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்க. உங்கள் உள்ளத்துல இயேசுடைய அன்பு இருக்கிறது. ஏனென்றால் எத்தனை முறை இந்த பகுதியில் வந்து கைப்பிரதிகள் கொடுத்தாலும் இயேசு பற்றி சொன்னாலும் நீங்கள் அதை அன்போடு நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்க, அன்போடு நீங்க வர வைக்கிறீங்க. அதுவே இயேசு உள்ளத்துல இருக்கார் என்று நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் இயேசுவை அறியாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், எங்கள் மத்தியில் இந்த இடத்துல இந்த இயேசு பற்றி ஏன் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் என்றால், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான சாட்சியை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். உங்களை போன்றுதான் ஒரு சில பேர் ரட்சிக்கப்படாத இருப்பீர்கள். நானும் இயேசுவை ஆண்டவராக ரட்சகரை ஏற்றுக்கொள்வது முன்பதாக, ஆலயத்துக்கு போவது முன்பதாக, பைபிள்லாம் படிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான். கேம் கார்டன் சொல்லுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சியை உங்களுக்கு மத்தியில் சொல்லுகிறேன். ஏன் நாங்கள் இவ்வளோ தீவிரமாக இயேசு பற்றி சொல்கிறோம், ஏன் இவ்வளோ தீவிரமாக கைப்பிரதிலாம் உங்களுக்கு கொடுக்குறோம் என்றால், எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டத்திலே வறுமையிலே பிரச்சனை நான் இருந்தேன், இந்த இயேசு எங்களை எப்படி காப்பாற்றினார், நன்மை செய்தார் என்று தான் உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கேம் கார்டன் சொல்லுவாங்க. அநேக வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு பேர் குச்சேரின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அந்த இடத்துல பிறந்து வளர்ந்ததுனாலே எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் ஹாஸ்பிட்டலே, கீழ்பக ஹாஸ்பிட்டலே ஓபிசிட்டி எழுதுகிற வேலை. அவர் அதிகமாக குடிப்பார். ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போதே வேலை செய்யிட்டு வரும்போதே குடிச்சு தான் வருவார். அப்போலாம் எங்களுக்கு இயேசு யாரும் தெரியாது, சர்ச்சைக்கு போனது கிடையாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஒரு இந்து குழு பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அண்ணன் பேர் சரவணன், இன்னும் 2 அண்ணன் பேர் ராமலட்சுமணன், 2 சகோதரிகள் இருந்தாங்க. நான் கடைசி மகன், அதனால ஆறுமுகன் பேர் வைத்தாங்க. அப்படி இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் வரும்போதெல்லாம் குடிச்சிட்டு தான் வருவார். அவரு குடிச்சு பாத்தீங்கன்னா 37 வயசுலே, எனக்கே 40 வயசு ஆகுது, 37 வயசுலே குடிச்சு இறந்தார். இறந்த உடனே நாங்கள் குடும்பத்தில் 6 பேர், 2 பிள்ளைகளை வச்சுக்கினே இன்னைக்கு குடும்பத்தை ரன் பண்ண முடியல, வாழ முடியல. ஏனென்றால் அதோட தேவைகள் அவ்வளவு இருக்கிறது. நாங்கள் 6 பேர் எவ்வளவு கஷ்டத்துல இருப்போம் பாருங்க. அப்பா குடிச்சு 37 வயசு இறந்த உடனே நாங்கள் எல்லாருமே நடுத்தருக்கு வந்துட்டோம். எங்க வீடு அந்த கேம் கார்டன் குச்சேரின்னு வாங்க, ஓலை வீடு, கள்ளிமண் வீடு. மழை தண்ணி வந்தா விழுந்துரும். அந்த நேரம் ஸ்கூல்ல போய் தங்குவோம். சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அந்த வெள்ளம் தண்ணியில மீன் வண்டியில புளியாவரத்தை போட்டு வருவாங்க, அதை வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளவு பெரிய கஷ்டத்துல வறுமையில வாழ ஆரம்பித்தோம். ஏன்னா அப்பா இறந்தாரு. 6 பேர் நாங்க, அம்மா வயசானவங்க. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொன்னானுங்க, நம்ம வந்து கொஞ்சம் சாராயத்தை விற்கலாம், சாராயத்தை விற்றா நம்ம கொஞ்சம் காசு கிடைக்கணும்னானுங்க. சரி சொல்லி அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சாராயத்தை விற்று, சாராயம்னா இந்த ஒயின் ஷாப்ல இருந்து விற்கிறான் பாருங்க, பாட்டில் மானிட்டர்லாம் சொல்றாங்க பாருங்க. ஆனா நான் விற்கிற சாராயம் பார்த்தா உர சாராயம். 20 வருஷத்துக்கு முன்னாடி உர சாராயம் கிட்டத்தட்ட அது ஒரு 20 ரூபாய் தான் இருக்கும். இப்ப ரேட்டு ஏறிச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 ரூபாய் தான் இருக்கு அந்த உர சாராயம். அது ரொம்ப நாத்து அடிக்கும், ஆனா ரொம்ப போதை வரும். அது என்ன பண்ணுவோம், லிங்கில கட்டிங்க சந்தில பொந்தில ஒழிஞ்சுக்கின்னு விற்போம். எல்லா இடத்துல இருந்து வந்து வாங்குவாங்க, சாராயத்தை வாங்கிட்டு போயிட்டு குடிப்பானுங்க. இப்படியே இருக்கும் போது ஃப்ரெண்டுகளை என்ன பண்ணானுங்க, டே நம்மளும் முடிச்ச பிறப்ப நம்மளும் கொஞ்சம் அடிக்கலாம்னா நல்லா இருக்கண்ணா, டே இதெல்லாம் வேணாடா, எங்க வீட்டுல கூட திட்டுவாங்க, இல்லடா என்னடா சேர்ப்பது கூட்டுறா ஆட்டா நல்லா இருக்கண்ணாட்டாங்க. அவனு கூட சேர்ந்து நானும் சாராயத்தை குடிக்க ஆரம்பிச்சேன். சாராயத்தை குடிக்க தான் ஆரம்பித்து பாருங்க. ஒரு பழமை சொல்லுவாங்க, வெண்ணி அடுக்க மரத்துல ஏறுவேன், நக்காம இறங்குவானான்னு. அது போல ஏதோ வயிற்று பொழுப்புதான் சாராயத்தை விற்க போனேன், ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கட்டுமேன்னு. என்ன பண்ணுது, ஆனா சாராயத்தை குடிச்சு அதுக்கே அடிமை ஆயிட்டேன். காலையில எழுந்த டீ கடைக்கு போய் டீயை குடிக்கிறதுக்கு முன்னாடி சாராயத்தை தான் குடிப்போம். சாப்பிட்றோமோ இல்லையோ சாராயத்தை தான் குடிப்போம். வேலைக்கு போறோமோ இல்லையோ சாராயத்தை தான் குடிப்போம். இப்படி சாராயத்தை குடிச்சு பாத்தீங்கன்னா ஆளு இது ஒரு மரக்கட்டில செதில் பிடிச்சா எப்படி இருக்கும், எலும்பு தோலமா ஆயிட்டோம். யாருக்கும் நல்லா இருக்கும்போது சொன்னா புரியாது, பட்டாதான் புரியன்னு ஒரு பழமை சொல்லுவாங்க. அது போல எவ்வளவு பேர் இது மாதிரி இயேசு பற்றி எங்க தெருவுல கூட வந்து சொல்லுவாங்க, மனம் திரும்ப இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்து மரித்தான், உன் அக்கிரமங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்தான், உன் சாபங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டா, உன் வியாதியை சிலுவையில் ஏற்றுக்கொண்டா, உனக்காக ரத்தம் சிந்தினா, உனக்காக மரித்தா, உன்னை நேசிக்கிறா, உன் மேல் அன்பா இருக்கிறா, நீ பாவத்து மனம் திரும்பன்னு சொல்லுவாங்க. நான் காது கூட குத்து கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு வேற வேலை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தவிர இதுதான் இயேசு பற்றி சொல்லி நிற்பாங்க. நம்ம சாராயத்தை விற்கிறோம், நம்ம சாராயத்தை குடிக்கிறோம், நமக்கு என்ன இருக்குது?
அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் சாராயத்தை விற்பேன் இப்படியே பல நாட்கள் வாழ்ந்து கடைசியாக டிபி நோய் வந்து ஐநாவாத்தில் இருக்கிற டிபி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன். எலும்பந்தோலமாகி 6 மாசம் மாத்திரை போட்ட சரியால, ஊசி போட்ட சரியாவல. டாக்டர் சொன்ன ஒரே ரிசல்ட், நீ செத்துருவேன்ட்டாங்க. எவ்வளவு ஃப்ரெண்டுங்களுக்கு சாராயத்தை கொடுப்பேன். அப்பெல்லாம் போன் பண்றேன், நண்பா இது மாதிரி எனக்கு வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்டான்னா, நண்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு அப்புறம் வந்து பாக்குறேன்டான்னா. இன்னொருத்தருக்கு போன் பண்ணுவேன், மச்சே இது மாதிரி உடம்பு சரியில்லடா, இது மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன்டா. இல்ல மாமே எனக்கு வேலை இருக்குதுடா, நான் அப்புறமா வந்து பாக்கணும்னு ஒருத்தவனும் வந்து பார்க்கல. ஒரு 10 ரூபாய் கொடுக்கல, ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கல. அப்படிப்பட்ட டிபி நோயில இருக்கும் போது, அப்படிப்பட்ட குடி காரணத்தினாலே சாகிற ஸ்டேஜ்ல இருக்கும் போது கடன்காரனா இருந்த வேற அக்கமாத்துல இருக்கிறவங்களா கேவலமா அசிங்கமா பேசுவாங்க. அது மாத்திரம் இவ்வளவு பெரிய வறுமையில கஷ்டத்துல நாங்க இருந்தோம். இந்த நேரத்துல தான் இயேசுவை பற்றி ஒருவர் சொன்னார். அப்பா, இயேசு உன்னை நேசிக்கிறார், உண்மையில் அன்பா இருக்கிறார், உன் பாவங்களுக்காக ரத்த சிந்து மரித்தார், 3 நாள் உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். நான் சொன்னேன், ஐயா நான் ஒரு இந்து, என் பேர் ஆறுமுகம், இயேசுலாம் என்ன நேசிப்பாரா? இல்லப்பா, அப்படி இல்லப்பா, எல்லாருடைய பாவங்களுக்காக தான் சிலுவையில் அவர் ரத்த சிந்து மரித்தாரு. ஒரு மனிதன் இந்துக்காக இல்ல, முஸ்லிமுக்காக இல்ல, கிறிஸ்துவனுக்காக இல்ல, எல்லா மனிதனுக்காக தான் சிலுவையில் அவர் ரத்த சிந்து மரிச்சாரு, உயிர்த்தெழுந்தாரு. யார் அவரை நம்புகிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பை தரார்ப்பானாங்க. அப்படியா ஐயா என்ன பாவத்தை மன்னிங்க, இப்படி குடிச்சு இல்லாம நான் சாராயத்தை வித்தையா, நீ சாராயத்தை குடிச்சு டீம்ல வந்து சாகிற மாரி இருக்கிறையா? நாங்க இயேசுவை நீ நம்ப, அவரை நீ விசுவாசி, உன் பாவத்தை மனம் திரும்பினாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, ரத்தத்தினால கழுவுங்க, ஆண்டவரே இனிமே நான் குடிக்க மாட்டேன் சொல்லி பாவ அறிக்கை செய்து நாத்திகமதோர் ஆலயத்துக்கு போனேன். ஒவ்வொரு நாளும் நாத்திகமதோர் ஆலயத்துக்கு போனேன். பைபிளை கையில கொடுத்தாங்க, பைபிளை படிச்ச, சர்ச்சைக்கு போனேன். ஏசப்பா அந்த குடிப்பதில் விடுதலை தந்தாரு, டிபில சுகம் தந்தாரு. எங்க அக்காவுக்கு பிள்ளை சொன்ன செய்வனை சென்ன, அதுல இருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விடுதலை தந்தாரு. கடந்தொல்லை எவ்வளவு இருந்தது. எங்க சொந்த பந்தங்கள்லாம் நிறைய பேர் எங்க குடும்பத்துல பிறந்தவங்க. ஆனா 10 ரூபாய் கொடுத்து உதவி செய்யல. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பணும், இயேசுவை விசுவாசித்தோம். ஆண்டவரே கடன்காரங்க வந்து எல்லாரும் எங்க வீட்டு வாசப்பல் நின்று இன்னைக்கு காலை எழுந்துக்கு முன்னாடி கேவலமாக, அசிங்கமாக, கெட்ட வார்த்தை பேசி தூக்கு மாட்டி சாவர அளவுக்கு பேசுறாங்க. எங்க கடந்தொல்லை தீர ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல. எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனா 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, வந்து எட்டி பார்க்க மாட்டாங்க, அப்பா இல்லாத பிள்ளை கூட நினைக்க மாட்டாங்க. இயேசு நோக்கி நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே எங்க கடன் தொல்லை தீரும், எனக்கு உதவி செய்யன்னு சொன்னோம். வாங்கின கடன் எல்லார்கிட்டையும் அசல அடைச்சோம். ஓலை வீட்டுல களிமண்ல இருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு பிளாட்ல நல்ல வீட்டை எங்களுக்கு கொடுத்தாரு. 6 பேரு திருமணம் ஆச்சு. 1.5 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இருந்தாரு. 6 பேர் திருமணம் ஆயிடுச்சு. 1 ரூபாய் இன்னைக்கு எங்களுக்கு கடன் கிடையாது. அதனாலதான் இந்த ரோட்ல வந்து இவ்வளவு பொறுப்படுத்தாம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல உட்காந்து படுத்து நிற்காம, தூங்காம, டிவி பார்க்காம, இன்னைக்கு ஏன் இந்த தெருவா வந்து இயேசு பற்றி சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மட்டுமல்ல, எல்லாருடைய பாவங்களுக்காக ரத்த சிந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் பாவ மன்னிப்பை தருகிறார், வியாதியை சுகமாக்குறார், கடன் தொல்லையை தீர்க்கிறார். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட கண்ணீர் தான் இயேசுவால துடைக்க முடியும். நீ சாகணும்னு நினைக்கிற, இயேசுவை நம்பிப்பா, உன்னை வாழ வைப்பா. இதே இடத்துல நீ வெக்கப்பட்டு இருக்கிறையா, இயேசுவை நம்பிப்பா, உன் தலையை ஆண்டவர் உயர்த்துவா. இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். 1000 பரிசுத்தவான்களோடு தேவதூதர் பூமிக்கு வரப்போகிறார். யாரெல்லாம் பாவத்தில் மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறார்களோ, அவருடைய வருகையில் அவர் நித்திய ஜீவனை தருவார். இயேசுவனை மறுதலித்து, இயேசு எனக்கு வேண்டாம், இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும், அவருடைய வருகையில நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை நாம் மறுதலித்தார். இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து தமக்காக சிலுவிலே உயிரை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், கண்ணீர் விட்டார், ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது என்று சொல்லி இந்த சத்தியத்தெல்லாம் நீ கேட்டு, எங்க சாட்சிகளா நீ கேட்டு, இந்த இயேசு எனக்கு வேண்டாம், நான் இப்படிதான் பாவத்துல வாழ்வேன், நான் இப்படியே பாவத்துல வாழ்வேன், இப்படியே உலகப்புறமா நீ வாழ்வேன் நினைச்சு நீ வாழ்ந்துனா ஒரு நாள் மரணம் நிச்சயம். நம்ம வாங்குற செல்போனுக்கு கேரண்டி இருக்கு, ஆனா நம்ம வாங்குற டிவி கூட இருக்கிறது. எந்த மனுஷன் எந்த நேரத்துல சாவா, எந்த நேரத்துல உயிர் போகணும் இந்த உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா செத்த பிற்பாடு உன் ஆத்துமா எங்க போவோம்? இன்னைக்கு பக்கத்துல சுடுகாட்டுல கொண்டு போய் சரீரத்தை வைக்கிறாங்க, ஆனா உன் ஆவி எங்க போவோம்? ஆனா உன் ஆத்துமா எங்க போகும் தெரியுமா?
உன்னை போல எனக்கு 6 அறிவு தான். ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிறது, நீ இயேசுவை மறுதலித்தா, நீ பாவத்திலே நீ வாழ்ந்தினா உன் ஆத்துமா எங்க போவனா? நரகத்துக்கு போவோம். உன் சரீரத்தை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆனா உன் ஆத்துமாவை மண்ணில வைக்க முடியாது. உன் ஆத்துமாவை அதை எரிக்கவும் முடியாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள, அந்த மோட்சத்துக்குள்ள உன்னால போக முடியும். அந்த வைகுண்டா தேசியன்னு சொல்லுவாங்க, சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இயேசுக்கு சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறான். அன்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவை பாவத்தில் மனம் திரும்பி உள்ளத்தில் ஆண்டவராக இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வாய்நாள் அறிக்கை செய்து, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, என் பாவத்துக்காக நீ ரத்தம் சிந்தி மறித்தீங்க, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, உண்மை ஆண்டவராக இரட்சகராக உள்ளத்துல விசுவாசிக்கிறேன். நீங்க இருந்த இடத்திலே, நீ மொட்டை மாடியில இருந்து கேட்கலாம், வீட்டு உள்ள இருந்து கேட்கலாம், திண்ணில இருந்து உட்காந்து கேட்கலாம், இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. எங்கள் மத்தியிலே நீ வர கூச்சப்பட்டா கூட சரி, ஆலயத்து வர நீ கூச்சப்பட்டா கூட சரி, நீ இருந்த இடத்துல இயேசுவே பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, உன்னை நான் நம்புகிறேன் விசுவாசிக்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் அந்த ஜெபத்தை கேட்பா. எப்படிப்பட்ட கண்ணீர் இருந்தாலும் துடைப்பா, எப்படிப்பட்ட ஆபத்து இருந்தாலும் உதவி செய்வா, எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை தருவா. அழகையாலே உங்க கையில கைப்பிரதி கொடுத்திருப்பாங்க. அந்த கைப்பிரதியில் இருக்கிற வசனங்கள் இருக்குது. தயவு செய்து அந்த வசனத்தை படிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாராக. ஆமென்.